ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சமஷ்டி தீர்வுக்கு இந்தியாவே அரண், ஸ்ரீதரன் வலியுறுத்து. ஈழத்தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ளதும் சமஷ்டி முறையிலுமான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதில் இந்தியாவை பாதுகாப்பரணாக இருக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி சார்பில் 3வது முறையாக பிரதமராக உள்ள மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த கருத்தை ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. பாரதத்தில் அரசியல், பொருளாதார, சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையே இளையோடியிருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய கால கடமையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும். அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமுமின்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குறித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என்பதை நாம் திடமாக நம்புகின்றோம். போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது மக்களின் ஆட்சியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சியாகிய இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவமிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சிபூடம் ஏறியிருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்கான வரலாற்று பணிகளாக அமைய வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா வதிவிட பிரதிநிதி கொக்கு தொடுவாய் புதைகுழியில் ஆராய்வு. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ரோ பிரெஞ்சு முல்லைத்தீவுக்கான பயணத்தை நேற்று மேற்கொண்டு கொக்கு தொடுவாய் புதைகுழியை பார்வையிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கனகேஸ்வரன் ஆகியோருடன் புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டு மோசடி ஜாலில் அதிகரிப்பு, போலீசார் எச்சரிக்கை. ஜாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு விசா மோசடிகள் அதிகரித்துள்ளன என்று ஜாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் நிசாந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் விசா மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. அதிலும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமே அவதானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து 30 தொடக்கம் 40 லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர். இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் ஜாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த வெளிநாட்டு விசா மோசடிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலின் அலுவலகம் கொழும்பில் திறப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகம் கொழும்பில் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் சுப நேரத்தில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதிமன்றம் மீதான தாக்குதல் வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. மன்னார் நீதிமன்றத்தின் மீது 2013ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மீனவர்களை கொந்தைப்பிட்டி துறைமுகத்தில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட அனுமதித்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து முஸ்லிம் மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். இதன்போது நீதிமன்றத்துக்கு கல்லெறி நடத்தப்பட்டதுடன் நெருப்பும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் 3 உயர் அதிகாரிகள் 6 போலீசார் உட்பட
பல பொதுமக்கள் காயமடைந்திருந்தனர். அத்துடன் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது அப்போதிருந்த நீதவான் ஜூட்சனை அமைச்சராக இருந்த ரிசாத் பதூதியின் அச்சுறுத்தினார் எனவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் சார்பில் சட்டத்தணி குனைஸ் பாரூக் மன்றில் முன்னிலையாகினார். சாட்சிகளின் நலனை பேணுவதற்காக சட்டத்தணி சுகாஸ் மற்றும் சட்டத்தணி மஹிந்தன் ஆகியோரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். வழக்கு தொடர்னர் தரப்பினர் எழுத்து மூலமான சமர்ப்பணத்தை தாக்கல் செய்வதற்கு மேலதிகமான கால அவகாசம் கோரியமையால் தீர்ப்புக்காக நேற்று தேதியிடப்பட்ட இந்த வழக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 6 மாதத்தில் மட்டும் யாழ்ப்பாணத்தில் 4729 பேருக்கு டெங்கு. இன்னும் பேராபத்தான நிலை தோன்றலாம். பிராந்திய சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் இவ்வருடத்தில் முதல் 6 மாத காலத்துக்குள் 4729 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் இது பெருந்தொற்றாக உருப்பெற சாத்தியமுள்ளதாகவும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார், சஜித் பகிரங்கமாக அறிவிப்பு. நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். சிங்கள மக்கள் மாத்திரமன்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய பாராளுமன்றத்தை கலைத்து விடுவேன். புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். இதற்கு புதிய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் மற்றும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகின்றேன். எமது அரசில் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் பிரச்சனைகள் மீண்டும் ஏற்பட இடமளிக்க மாட்டேன். கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இனியும் வேண்டாம். அனைவரும் ஒரே நாட்டு மக்கள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் உரிய தீர்வினை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டது. கொழும்பு கண்டி பிரதான வீதியை மறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த வீதியூடான போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டிருந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்திரியின் பொது மன்னிப்பு சட்டத்துக்கு முரணானது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சமந்த ஜெயமகவிற்கு பொது மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதன்படி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை செல்லுபடியற்றதாக்குவதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது. கொழும்பு ராஜகிரிய ரோயல் பார்க் வீட்டுத் தொகுதியில் 2005ஆம் ஆண்டு சுவீடன் நாட்டைச் சேர்ந்த 19 வயதான யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஜூட் சாவந்த ஜெயமகவை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. எனினும் 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜூட் சமந்த ஜெயமகவிற்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருந்தார். இந்நிலையில் மைத்திரிபால சிறிசேனவின் இந்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போதே இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் போல் காட்டு யானைகள் முன்னாள் வன ஜீவராசிகள் அமைச்சர் தெரிவிப்பு. தமிழ் விடுதலை புலிகள் போல் காட்டு யானைகள் செயற்படுகின்றன என முன்னாள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான
வினாக்களின் போது வன ஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா வெண்ணியாராட்சி பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு மேற்கண்டவாறு கூறியுள்ளார். காட்டு யானைகளால் இரவில் நிம்மதியாக உறங்க முடியவில்லை, வெளியில் நடமாட முடியவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பினைப் போல் யானைகள் செயற்படுகின்றன. சுற்றாடல் நிபுணர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் சிறந்த திட்டம் ஏதும் கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்பவர்களின் வீடுகளை யானைகள் தாக்குவதில்லை என முன்னாள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்தார். இரவில் உறங்க முடியவில்லை, வீதியில் செல்ல முடியவில்லை, மாணவர்கள் பாடசாலைக்கு கூட செல்ல முடியவில்லை. விடுதலை புலிகள் போல் காட்டு யானைகள் பொதுமக்களை அடித்துக் கொள்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. பலமுறை பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இந்திய தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமையாக்கும், அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டு. நடந்து முடிந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமை நாடாக மாற்றவுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை 3வது தடவையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அத்துலசிறி சமரகோன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கடுமையான வார்த்தைகளுடன் சபையில் கடும் தர்க்கம். வெட்கங்கட்ட அரசில் வெட்கமில்லாமல் ஒட்டிக்கொண்டிருக்கும் அட்டை பூச்சிகள் என அரச தரப்பினரை எதிர்க்கட்சியினரும் பிசர் பிடித்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளதாக எதிர்க்கட்சியினரை அரச தரப்பினரும் கடுமையாக சாடியதனால் இரு தரப்புக்கும் இடையில் பாராளுமன்றத்தில் அரை மணி நேரம் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய போது மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தை 2 நாட்களுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகளின் எம்பிகள் வலியுறுத்தியதை அடுத்தே இந்த தர்க்கம் ஏற்பட்டது. முதலில் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்த எதிரணியின் சுயாதீன எம்பியான சந்திம வீரக்கொடி நிறைவேற்றுத்துறையின் கட்டளைகளுக்கு அமையவே சட்டவாக்கத்துறை தற்போது செயற்படுகின்றது. இந்த சட்டமூலத்தை முழுமையாக ஆராய்ந்து விவாதம் செய்வதற்கு போதுமான காலம் வழங்கப்படவில்லை. இந்த சட்டமூலத்தில் 54 ஏற்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் அவற்றில் பெரும்பாலான சரத்து விதிகள் அரசியலமைப்புக்கு முரண் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அரசியலமைப்பின் 12(1) பிரிவின் விதிகளை மீறும் வகையில் ஒரு சில ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஆகவே இதனை அலட்சியப்படுத்த முடியாது. சட்டமூலத்தை முழுமையாக ஆராய்ந்து முறையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இதன்போது எழுந்த மின்சக்தி மற்றும் வேலைசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சட்டம் படித்தவர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்வர்கள் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள 11 பக்க வியாக்கியானத்தை தெளிவாக ஆராயாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது. நீதிமன்றம் முன்வைத்துள்ள திருத்தங்களை செயற்படுத்துவதாக அறிவித்துள்ளோம். இந்த சட்டமூலத்தை விவாதிக்க நேரம் போதாது என்று கூறும் இவர்கள் இதனை பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவில் குறிப்பிட்டு விவாதத்துக்கான மேலதிக நேரத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். குழுவில் வாய் திறக்காமல் இருந்துவிட்டு சபையில் வந்து ஊடகங்களுக்காக வாய்களிய கத்துகின்றார்கள் என்றார். இதனை அடுத்து எழுந்த நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கம் மின்சார சபையின் தனி உரிமையை நீக்கி போட்டித்தன்மையுடன் செயற்படும் சூழலை ஏற்படுத்தும் வகையில் இச்சட்டமூலத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதை தடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து செயற்பட்டன. இவர்களின் நோக்கங்களுக்கு இடமளிக்க முடியாது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் பீராப்புக்கு மொட்டு கட்சியை வேட்டு, கபீர் ஹாசிம் கடும் சாடல். தனியார் மயப்படுத்தலுக்கு கடும் எதிர்ப்பென முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கையில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்திற்கு பொதுஜன பெரமுனவினர் ஆதரவு அளித்திருப்பது வேடிக்கையானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடகிழக்கில் காணி பிரச்சினைக்கு தீர்வில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. பாரம்பரிய விவசாய நிலங்கள் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி பல்வேறு மாவட்டங்களுக்கான தனது விஜயத்தின் போது உறுதியளித்துள்ள போதிலும் அது பேச்சளவில் மட்டுமே இருந்து வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி
வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிலையேற் கட்டளை 27/2 பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வடக்கு கிழக்கு காணி விவகாரம் தொடர்பிலேயே இவ்வாறு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் பேசுகையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பயன்பாட்டு பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உள்ளது. குடியிருப்புகளை சுற்றியுள்ள பெரும்பாலான இடங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வர்த்தமானி வெளியிடப்பட்டிருத்தல் இதற்கு காரணமாகும். அவ்வாறே மக்களுக்கான காணி விடுவிப்பதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளிலும் பல பிரச்சனைகள் காணப்படுவதும் இதற்கு காரணமாக அமைகின்றன. 1985ஆம் ஆண்டு நில அளவீட்டு வரைபடத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி மற்றும் எஞ்சிய காடுகள் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் விடுவிப்பதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள அல்லது பிரதேச செயலர்களினால் விடுவிக்க கோரப்பட்டுள்ள காணியின் அளவு என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கம், 83 சிவில் அமைப்புகள் ஆதரவு. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கு 83 சிவில் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. குடிமக்கள் சமூக கூட்டணியின் 30/4/2024 வவுனியா தீர்மானத்தின் தொடர்ச்சியாக 2வது பொதுச்சபை கூட்டம் புதன்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அதில் இதுவரை வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டிணைவு என்று அழைக்கப்பட்ட தமிழ் குடிமக்கள் சமூகத்தின் கட்டமைப்பு இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என அழைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்து முடித்தவுடன் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி செயற்படுவதென ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கான 9 உறுப்பினர்களை கொண்ட வழிகாட்டல் குழுவும் 25 பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கூலிப்படைகளாக 1000 இலங்கையர்கள் 220 பேரின் விவரம் தூதரகத்திடம். கூலிப்படையினராக 1000 இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கலாம். 220 பேர் தொடர்பான தகவல்களை ரஷ்ய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளோம். சுயாதீன எதிரணி எம்பியான வசஞ்சயாப்பா பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றை முன்வைத்த போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், மியன்மார் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்கு நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கையர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கும் அவர்களின் விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எமக்கு ஆலோசனை வழங்கினார். இதற்கமைய எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான ஜேசி அலவத்துவெல, சுஜித் சஞ்சய் பெரேரோ உட்பட நானும் அண்மையில் மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.